ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி, 20 இல்லை, ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து இங்கே ஆர்ஜேவாக இருக்கும்போது கெஸ்டாக வந்தேன். ஓகே, அப்போ ஒரு ஆர்ஜேவாக இருக்கும்போது வந்தேன். அப்போ என்ன ஆசைனா ஆர்டிஸ்ட் ஆகிட்டு இங்கே வரணும்னு ஆசை. ஸோ 15-17 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஃபஸ்ட் டைம் நம்மளோட படத்துக்கு எம்ஐடியில் வந்து இந்த மாதிரி லான்ச் நடக்கிறது வந்து எந்த ஆர்டிஸ்ட்டுமே கொடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் படித்த படிப்பு என்னை வாசல்லே விட மாட்டாங்க. நான் மட்டும் இல்லை, எங்க கருணாகரன் அவர் இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சாங்க. அங்கெல்லாம் பார்த்தா மைண்டில் ஓடுது யாரெல்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க, இந்த இடத்துல நம்ம வந்துருப்போம். ஆக்சுவலாக பர்சனலாக சொன்னால் behalf of the entire team we feel very blessed to be here. Thank you so much. அதுக்கு ஸோ இதுக்காக நீங்கள் இன்னொன்று கூட சொல்கிறேன், படிப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கருணாகரன்கிட்ட கேட்கலாம். ஓகே, ஏன்னா எங்கள் டீமில் அதிகமாக படித்தவர் அவர் தான். அண்ட் சூதுகவன் பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி ஹிட்டான மூவி வந்து எடுத்து திருப்பி பண்ணுறது எப்பவுமே ஒரு சேலஞ்சு. ஸோ இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு ஒரு போர்ஷன் ப்ரீக்வல்லேருந்து ஆரம்பிக்குது. அந்த அர்ஜுன் டைரக்டர், இந்த படத்தில் டைரக்டர், அவர் கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவி குமார் உங்களுக்கு தெரியும், நிறைய டேலண்ட்டை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இருக்காரு, திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட். அண்ட் தங்கராஜ் சார் எங்கள் படத்துடைய ப்ரொடியூசர்ஸ், அண்ட் ஸ்வேதா எங்களோட காஸ்டியூம் டிசைனர், அண்ட் எங்களோட லிரிசிஸ்ட்டு லாவர்தன் கொஞ்சம் முன்னாடி வந்துடுறேன். லிரிசிஸ்ட் இவர் தான் வி ஆர் நாட் த சேம் பாட்டு எழுதினவர். தேங்க்யூ பிரதர். அப்புறம் கவி அண்ட் இவருக்கு தெரியும் உங்களுக்கு, கராத்தே கார்த்திக். ஆமாம், அரிஷ்மிதா எங்கள் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அண்ட் படத்துடைய மியூசிக் டைரக்டர் எட்வின், வெரி டேலண்டட். நீங்கள் ஃபியூச்சரில் பார்ப்பீங்க, நல்ல படங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறாரு. அடுத்தது அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். அண்ட் பல்லா அண்ட் அரவிந்த் இவங்கெல்லாம் எங்கள் படத்தை எங்கள் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா படமே ரிலீஸ் ஆகலாம், அதுக்குள்ளே இங்கே பேசுகிறத பார்த்தா ஏதோ சக்ஸஸ் மீட்டில் இருக்க மாதிரி தெரியும். இல்லை, அது காரணம் நாங்கள் இல்லை, நீங்கள் தான், உங்களோட ரிசப்ஷன் தான். வெரி ஹாப்பி. அண்ட் வேற எதனா கேள்வி இருக்கா? அண்ணா, சூதுகம் டீம்னாலே ஒரு ஃபன் பேக்டு டீம்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு கிரேசி கிட்னாப்பிங் டீம், அதில் உள்ள எல்லா என்டர்டைன்மெண்ட் தெரியும். ஸோ உங்களோட எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு மெயின் மோட்டிவே என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ உங்களோட யூனியன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ தான் சொன்னேன் இந்த கேரக்டர் வைஸ் சொல்கிறேன். கேரக்டர் வைஸா? கேரக்டர் வைஸ் என்னன்னா அது வந்து இப்போ சொல்ல முடியாது, அது உங்கள் காலேஜில் சொல்லவே முடியாது. ஏன்னா எப்பவுமே ஃபுல் டைட்டாக இருக்க ஒரு கேரக்டர் அவர். ஸோ அதனால் இன்னைக்கு நல்ல நாள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்க, இதுக்கு நம்ம அதை பற்றி. ஆனால் இந்த காலேஜ்லேயும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த காலேஜ் தானா அப்படின்னு ஒரு டவுட் வருது எனக்கு. ஏன்னா நைட்லேயே இந்த இருட்டில் கூலிங் கிளாஸ் போட்டு நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்னா உண்மையிலே. அப்புறம் தப்பான பிரதர்ஸ், அந்த பேனருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, லவ் யூ ஆல், தேங்க்யூ சார். அப்படியே நீங்களே நம்ம சாங் சிங்கிளையும் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டா டிஜே அண்ணா போட்டு வர உடனே. திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன், நாங்கள் ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறோன்னா பாட்டு இன்னும் ரெடி ஆகல. ஓகே, அதுதான் புரிஞ்சிருச்சா? எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னப்பா ரெடி ஆயிடுச்சாப்பா? கன்சோல்ல இருந்து யாரும் கை காட்டுங்க, லைட் கிட்ட எதுனா அடிங்கப்பா. ஓகே, ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. பாட்டு பிடிச்சிருக்கா? டீசர் ஒரு தடவை பார்த்துட்டீங்களா? இல்லை டீசர் பார்த்தீங்களா? டீசர் பார்த்துட்டாங்களா சார்? இல்லை சார், இவங்க எல்லாமே ரொம்ப அப்டேட்டடான. ஸோ வி ஆர் நாட் த சேம். பாட்டு கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டான்ஸா? பிரதர், நான் இனிமேல் கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டு தான் வரணும், இந்த காலேஜில் டான்ஸ்லாம் ஆடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா பிரபுதேவா மாஸ்டர், மைக்கேல் ஜாக்சனுக்கு அப்புறம் எந்த ஸ்டேஜ் போனால் என்ன தான் டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. அது என்னன்னே தெரியல அந்த டான்ஸு. ஏன்னா கிளாசிக்கில் நமக்கு ஸ்ட்ராங்கு. அண்ணா, உங்கள் பரதநாட்டியத்துக்கு இங்கே நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்கண்ணா. ஸோ இப்போ ஆக்சுவலாக இதை நான் எதிர்பார்த்தே வரல.
பட் நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு சர்ப்ரைஸ். இப்போ என்னன்னா நான் பண்ணுறது நீங்களாம் பண்ணோம், சரியா? இது என்னன்னா சார் நீங்களும் தான் சார். இப்போ லிரிசிஸ்ட் வாங்க, டான்ஸர் வாங்க, கார்த்திக் நீங்கள் தான் மெயினாக பண்ணியா? ஹலோ ஆங்கர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எவர் நிக்கில் சார் நான் கூட போகிறேன். அவர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. வாங்க பிரதர் வாங்க, நான் பண்ணுற டான்ஸை கூட பண்ணீங்கன்னா போதும், அவ்வளோதான். ஓகே ரெடியா? ஓகே, மியூசிக் நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் நீங்களா ஃபாலோ பண்ணா போதும். ஓகே, மியூசிக் பச்சை மஞ்சள். ஓகே, என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை.